ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர் மேகம் சூழ்ந்து விட்டது. அதாவது இவ்வளவு நாள் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த 22ஆம் தேதி அந்த தாக்குதல் நடந்தது காஷ்மீரில். அதனைத் தொடர்ந்து அந்த 6 பேர் கொலையாளிகள், பயங்கரவாதிகள், அந்த 6 பேரில் ஒருத்தனை கூட இன்றைக்கி வரைக்கும் பிடிக்க முடியல நம்மளால். அவர்கள் காட்டுக்குள் பதுங்கியிருப்பதாகவும் அவர்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒளிந்திருப்பதாகவும் தகவலை தொடர்ந்து ட்ரோன்லாம் வச்சு நேற்று வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு உளவாளியை பிடிச்சி கொண்டு அவனை போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்பி சர்ச் பண்ணும்போது அவன் தண்ணிக்குள்ளே விழுந்து சேர்த்து போயிட்டான்ற மாதிரியான சில கதைகள்லாம் வந்துச்சு. அது கதையாக நிஜமாக என்ன நடந்ததுன்றதை நம்ம தனி ஒரு பகுதியாக பார்ப்போம். இப்போ அந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 நாளாக இருந்துச்சு, என்னடா பதில் தாக்குதல் நடத்தலை, இப்படி இல்லை, நம்மளே வீடியோ போட்டிருக்கோம், நடத்தலை அப்படின்றப்ப ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கையில் இந்திய வெளியுறவுத்துறை ஈடுபட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 21 நாட்டுடைய தூதரகர்களை அழைத்து அந்த சம்பவம் நடந்த 2வது நாளே பேசினாங்க, ஆதரவு கேட்டார்கள். அதே மாதிரி ரஷ்யாட்ட இதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க, அமெரிக்காட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறையை பொறுத்தளவுக்கு பிற நாடுகளுடைய ஆதரவான வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஆதரவு தான் தேவை, முழு ஆதரவு தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிகப்பெரிய பரபரப்பில் இருக்குது. இராணுவ அமைச்சகம் பரபரப்பாக இருக்க இல்லையா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பயங்கர பரபரப்பாக இருக்குது, ஜெய்சங்கர் பரபரப்பாக இருக்கார். இது இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன, பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துகிறது, அது என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, தீவிரவாதிகள் இந்த கொன்னவன் 6 பேர் அவன் இந்தியாவை சேர்ந்த காஷ்மீரை சேர்ந்தவனாக இருக்கலாம், ஒருவேளை இல்லாமையும் இருக்கலாம். காஷ்மீரை சேர்ந்தவனாக தான் இங்கே தான் தங்கியிருந்தவனாக இருக்கான், தப்பி ஓடிவிட்டார்கள், அவர்களை இதுவரை பிடிக்க முடியவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து உதவியது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா உறுதியாக சொல்லுது. ஏனென்றால் அவர்கள் தீவிரவாதிகள் காஷ்மீரில் உள்ளவர்களுக்கு ஆயுதம் வருகிறது என்றால் அது பாகிஸ்தான் வாயிலாக மட்டுமே வரும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா, பாகிஸ்தான் எல்லா இது நீங்கள் கார்கில் போர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவால் விடுவான், பார்த்துக்கலாம், நீ வா, நீயா நானான்னு போரில் உன்னை அழிக்கிறனா இல்லையான்னு இப்படிலாம் கதை விடுற பாகிஸ்தான் முதல் முறையாக இந்த விவகாரத்தில் பம்மி பதுங்குகிறது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது காரணம், பாகிஸ்தானோட அரசியல் சூழ்நிலை அங்கே சரியில்லை, ஸ்திரத்தன்மை வாய்ந்த தலைவர்கள் இல்லை, ஸ்திரத்தன்மையான ஆட்சியும் இல்லை, மெஜாரிட்டி பெற்ற கட்சியோட ஆட்சி அங்கே நடக்கலை, நல்ல தலைவர்களும் எந்த கட்சியிலையுமே இல்லை. இம்ரான்கானை தவிர ஓரளவு தேர்றது இம்ரான்கான் தான். நீங்கள் நவாஸ் ஷெரீஃபாக இருந்தாலும் அது அந்த கதை எல்லாமே முடிந்து விட்டது. அவருடைய பூட்டோ ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் முடிந்து விட்டது. ஒரு நல்ல தலைவர் என்று இனிமே தான் உருவாகுன்ற ஒரு சூழலில் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் கடந்த 7-8 வருடங்களாகவே எப்போது அமெரிக்கா உதவியை நிறுத்தியதோ, எப்போது தாலிபான்கள் ஆட்சி அமைத்து விட்டார்களோ, அங்கே பிரச்சனை சால்வ் ஆகி அமெரிக்கன் ஆர்மியோ, அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸையோ இல்லை அமெரிக்க இராணுவத்தை போன பீரியட்லேயே ட்ரம்ப் வாபஸ் வாங்கினாரோ அப்போயே பாகிஸ்தான் வீக் ஆயிடுச்சு. அந்த ஆட்சி காலத்திலிருந்தே கடந்த 10 வருடங்களாக கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் அமெரிக்கா செய்வதில்லை. நான் ஏன் அவனை காசு கொடுக்கணும், நீ அடி வாங்குறதுக்கு நீ அடிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணுமான்ற மாதிரி ஒதுக்கி விட்டார்கள். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடு மோதினால் பாகிஸ்தான் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் போர் வரக்கூடாது. போர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியில் எல்லாமே அடிவும். அதுக்காக நம்மளை ஒருத்தர் அடிப்பாக விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்க்குறதா அப்படின்ட்டு அது இல்லை. ராஜதந்திர நடவடிக்கை இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பயங்கரவாதிகள் எனப்படுவர்கள் அவர்களுக்கான முகாம்களை அழிப்பதற்கு யாரும் அதை பற்றி கவலைப்படல. எந்த சத்தமும் இப்போது உள்ள நிலையில் காட்ட மாட்டார்கள். சரி, பாகிஸ்தான் இந்தியாவோட மோதும்போது சைனாவோட ஆதரவு பாகிஸ்தான் கிடைக்குமா, ரஷ்யாவோட ஆதரவு யாருக்கு கிடைக்கும், அமெரிக்காவோட ஆதரவு யாருக்கு கிடைக்கும்னுங்க. இந்த முறை ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்காது, பாகிஸ்தானுக்கு 5 பைசா கூட உதவி பண்ண மாட்டாங்க. ட்ரம்ப்போடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் சண்டை போடுறதுக்கு நாங்கள் ஏன்டா காசை கொடுக்கணும், இவ்வளோ நாள் நாங்கள் தான் உங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி நாசமாக போனோம் அப்படின்னு சொல்லி அந்த பாணியில் தான் நீங்கள் பல சண்டைகளை அவர் நிறுத்த சொல்லிட்டார். நாங்கள் எந்த உதவியும் செய்ய முடியாதப்ப நாங்கள் பணமே தரமாட்டோம்னு சொல்லி யார், நெதன்யாகு உட்பட அவர்களுடைய நேச நாடு, அவர்கள் அமெரிக்காவே யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கே அவர் பண உதவி செய்ய மாட்டேன்ட்டார். வேணால் பிஸ்னஸ் பண்ணு, என்னத்தையோ பண்ணிக்க, ஆனால் சண்டையை நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாது. அப்போ சைனா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆயுதங்கள் கொடுக்கும். சைனா ஓசிலியாக கொடுக்கும் அப்படின்னா லூஸா. சைனா ஓசியில் ஆயுதங்களை தயாரித்து கண்டுபிடித்து அந்த ஆயுதங்களை இவர்களுக்கு கடனுக்கு வேணால் கொடுக்கும். யாருக்கு? அதுவும் ஒரு குறிப்பிட்ட கடனுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட முடியுமா? அந்த மாதிரி இல்லை. கடனுக்கும் இல்லை வியாபாரத்து நோக்கத்தோடு இருக்கிற காசையும் பாகிஸ்தான்லேருந்து பிடுங்கிட்டு ஏதோ ஒன்றுக்கு பாதியாக வாங்கிட்டு கூட ஆயுதங்களை சீனா விற்குமே தவிர அவர்களுக்கு இலவசமாலாம் செய்யாது. அப்போ ஏற்கனவே விழுந்து கிடக்கிற பாகிஸ்தான் இன்னொரு சண்டை வந்ததுன்னா கடனாளியாகி இருப்பதையும் இழந்து விட்டு நடுத்தருவுக்கு வந்துடும். இப்போதே அங்கே பல இடங்களில் அவர்களுக்கு உணவு இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்லி விவசாயத்தை வச்சு மட்டும் ஏதோ உருட்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களே தவிர
மாடர்ன் டெக்னாலஜியோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது, வருமானமே கிடையாது. அந்நிய செலாவணியை விவசாய பொருட்களை, கோதுமை போன்ற பொருட்களையும் வேறு சில விவசாய பொருட்களையும் ஏற்றுமதி செய்து மட்டுமே பாகிஸ்தான் பிழைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்திலேயே வீக்காக இருக்கக்கூடிய நேரத்தில், அந்நிய செலாவணி கையிருப்பு கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில், அவர்கள்ட்ட ஆயுதமும் கம்மியாக இருக்கிற நேரத்தில் கடந்த 8லேருந்து 10 வருடங்களாக ஒவ்வொரு வருட பட்ஜெட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவத்திற்கு அவர்கள் ஒதுக்கக்கூடிய தொகை குறைந்து கொண்டே இருக்குது. 10%, 20%, 25%, 30%, 40% வரைக்கும் இராணுவத்திற்கு ஒதுக்கக்கூடிய தொகை குறைந்து கொண்டிருக்கும் போது அப்போ அப்டேட்டான எதுக்குமே அவன் செலவு பண்ண முடியாது, புதிய ஆயுதங்களை அவர் வாங்க முடியாது. இப்போ நம்ம ரஃபேல்லாம் வாங்கியிருக்கோம், இன்னும் நிறைய ஆயுதங்களை, அதில் நடக்கிற டுபாக்கூர் கொள்ளையடிக்கிறவன்றதை விடுங்க, நம்ம நவீன ஆயுதங்களை வாங்கியிருக்கோம். பழசெல்லாம் இந்த 10 வருஷத்தில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நிறையா இது பழைய விமானங்கள், பழைய நீர்மூழ்கி கப்பல், பழைய டுபாக்கூர் கப்பலை வச்சு தான் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இருந்தோம். ஆனால் இப்போது இந்த 10 வருடங்களாக அப்டேட் காரணமாக நிறையா விஷயங்கள் மாறி இருக்கிறனால இந்திய இராணுவத்தை பொறுத்தளவு முப்படையிலுமே வலுவாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் வந்து என்னென்னா எதுக்காக இப்போ சண்டை வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர், முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவரான ராகுல், தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா, அதே மாதிரி முப்படை தளபதிகளில் விமானப்படை தளபதி அவர்களை அனைவரையும் அழைத்து நேற்று இரவு ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. ஸோ எனவே இது வந்து ஒரு நாட்டில் வந்து நடக்குது அப்படின்னாலே, அதாவது எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, அதே மாதிரி விமானப்படை தளபதி, விமானப்படை தான் மிகவும் முக்கியமானது. இந்த பாகிஸ்தானோட சண்டை வந்தால் காரணம் என்ன, பழைய மாதிரி காலாட்படையெல்லாம் போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்க சண்டையெல்லாம் இப்போ நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி கடல் பகுதியும் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய எல்லை பகுதி தான். கராச்சி பகுதிக்கு போகணுன்னா தான் நம்ம வந்து கப்பலை மூவ் பண்ணி போவோம். ஏன்னா அந்த பக்கம் ஏமன் ஓமன்லாம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா கப்பல் படை அந்த ஒரு பக்கம் வந்து மறைத்து அவர்களுக்கு தாக்குதல் நடத்துவதற்காக கப்பல் படை ஏற்கனவே அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி விமானப்படை தான் இந்த போர் என்று வந்தால், தாக்குதல் என்று வந்தால் விமானப்படை தான் முதலில் களமிறங்கும். எனவே விமானப்படை தளபதி AP சிங்கை அழைத்து பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி நேற்று இரவு. அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் அங்கே பிரதமர் இல்லத்திற்கு அழைத்து பேசியிருக்கிறார்கள், கூட்டம் நடத்தியிருக்கிறார். இது ரகசியமான கூட்டம், இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, பேட்டி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னு, நீ உள்ளே இருந்தியா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, எதிர்க்கட்சிகளை, ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து எதிர்க்கட்சிகளை தலைமை நீதிபதியை அழைத்து பேசுகிறார் என்றால் அது வந்து மிக ஆபத்தான அடுத்த கட்டமான தாக்குதலுக்கோ, அடுத்த கட்டமான போருக்கோ, இல்லை அடுத்த கட்டமாக சீரியஸாக எதுலேயோ அந்த நாடு இறங்க போவதாக அர்த்தம். இந்த அளவில் தான் பிரதமர் மோடி தலைமை நீதிபதியையும் தலைமை தளபதியையும் அழைத்து சந்தித்திருப்பது என்பது. ஏற்கனவே தரைப்படை தளபதியை சந்தித்திருக்காரு, கடற்படை தளபதியையும் சந்தித்து விட்டார். இராணுவ தளபதியான திவேதியை சந்தித்து பேசினார். இந்த சம்பவம் நடந்த 30ஆம் தேதி சந்தித்து பேசினார் திவேதியை, இராணுவ தளபதியை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினேஷ் திரிவேதி, அவர் வந்து கப்பற்படை தளபதி, தலைமை தளபதியும் தினேஷ் திரிவேதியும் சந்தித்து அழைத்து பேசினார். இன்று வந்து விமானப்படை தளபதியான சிங்கை அழைத்து பேசியிருக்கிறார். எனவே இன்னும் 2 நாட்களில் தாக்குதல் இருக்கலாம். அது எந்த வகையான தாக்குதல், ஒரு போராக இருக்குமா, இல்லை இராணுவ, அதாவது குறிப்பாக இந்த பயங்கரவாத முகாம்கள், பாகிஸ்தானில் இருக்க முகாம்களை நோக்கி தாக்குதல் நடத்துவார்களா, இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சுருக்காங்களா? ஏற்கனவே வந்து பலூச்சிஸ்தானில் தனிநாடு கேட்டு ஒரு பெரிய இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாத இராணுவத்தில் பலரும் ரிசைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. காவல்துறை செயலற்று போயிருக்கிற பலூச்சிஸ்தான் பகுதியில், அதாவது பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அங்கிருந்து தாக்குதல் நடத்த போகிறார்களா? என்ன மாதிரியான முடிவை இந்தியா எடுக்கப் போகிறது? ஆனால் இது பயங்கரமான ஒரு செக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பழைய மாதிரி நேருக்கு நேரம் சண்டையெல்லாம் போடுற மாதிரியே தெரியல இப்போதைக்கு நடக்கிற வரைக்கும். பலூச்சிஸ்தான் பகுதியிலிருந்து தாக்குதலை நடத்தலாம், கப்பல் படையை கொண்டு போய் கடலில் வச்சுட்டு கராச்சி மீது தாக்குதல் நடத்தலாம், இல்லைனா எல்லையில் மட்டும் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய முகாம்கள் மீது அதிரடி தாக்குதலை 2 நாட்களுக்கு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுபோக என்னென்னா எல்லை பகுதி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் 4 நாட்களுக்காகவே எல்லைப்புறம், அதாவது நீங்கள் பஞ்சாப் எடுத்துட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லை இருக்குது. அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்குது, அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. எல்லையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 4 நாட்களிலிருந்து 7 நாட்கள் வரைக்கும் உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நெருக்கடி, அதாவது உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய அறிவிப்பு
விமானப்படை தளபதியை சந்தித்தது, எதிர்க்கட்சி தலைவரை ராகுலை அழைத்து பேசியது, தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவை அழைத்து பேசியது, இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக தாக்குதலோ போரோ வரப்போகிறது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 2 நாட்களில் இந்த தாக்குதல் தொடங்கலாம். அதற்கான வேலைகளை வெளியுறவுத்துறையும் செய்து கொண்டிருக்கிறது, ராஜதந்திர ரீதியில் இராணுவ அமைச்சகமும் செய்து கொண்டிருக்கிறது, மோடியும் தீவிரமாக இருப்பதாக தெரிகிறது. எனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.